எதிர்க்கட்சி தலைவரா கருத்து சொல்றத பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு தான் படிக்கிறாரு. தமிழக முதல்வராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்களும் தான் கருத்தை ஒரு கதை சொல்றதா இருந்தாலும் அதையும் எழுதி வச்சுக்கிட்டு தான் படிக்கிறாரு. ஸோ எழுதி வச்சு படிக்கிற சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி இன்னைக்கு சட்டமன்றம் இருக்கிறது. அதற்கு காரணம் தமிழக இளைஞர்கள் ஒரு மாற்றம் வேணும்னு விரும்பி இருக்கிறாங்க. சனாதன தர்மம் அதை நாங்கள் விடமாட்டோம், எதிர்ப்போம் அப்படின்னு எதையாவது பேசுனா இங்கிட்டு திரும்பி இருக்கிற மீடியா என்னமோ பூசா பேசுறாருப்பா அப்படின்னு இப்படி திரும்புவாங்க. சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசணும் அப்படின்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் எடுத்திருக்கிறாரு தவிர சனாதன தர்மம்னு என்னன்னு அவருக்கே தெரியாது. மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள், அதே போன்று எடப்பாடியார் அவர்கள், அதே மாதிரி கருத்து வேறுபாடு உள்ள பல தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தார்கள். அந்த அடிப்படையில கொஞ்சம் அந்த ஒன்றிணைப்பு சாத்தியமானது. ஆனால் அதுவும் இப்பொழுது தோல்விக்கு பிறகு கைமாறி போயிருக்கிறது என்றால், அப்ப தோல்விக்காக ஒரு கட்சியை அல்லது தலைவர்களை அல்லது கொள்கையை உதறக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கு அதிமுக இருக்கிறது என்ற ஒரு வேதனையான நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். அதிமுகவில் இருக்கிற CV சண்முகம் பேசினா கூட சார் அவர்கள் பேசியிருப்பார்களா என்ற ஒரு யூகத்திற்காவது போக முடியும். விஜய் அவர்களோடு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அவர்கள் இதை பேசுகிறார்கள் என்றால் அப்ப இதுக்குள்ள என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கு? அப்ப அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. வெறும் அது அதிமுகவை மட்டும் பாதிக்கல, திமுகவும் அந்த கேவலமான விஷயத்திற்கு உடன்பட்டதா அப்படின்ற அடுத்த ஒரு கருத்தும் வருது. அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னால் ஒரு முகம் பின்னால் ஒரு முகம் என்று இரட்டை முகத்தோட தான் விளையாண்டு இருக்கிறாரா? அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்காங்களா சார்? அதை புறம் தள்ளிட்டு போக முடியாது. நான் கூட தாங்க ஒரு கட்சியினுடைய தேசிய செயலாளராக நீங்க பொறுப்புல இருக்கீங்க சார். பிஜேபியில ஒரு ஒன் ஆஃப் தி பொறுப்புல இருக்கீங்க. அவர் ஒரு கட்சியோட தலைவராக இருக்காங்க. அவர் கட்சி தலைவராக இருக்கிறார். நாளைக்கு அவருக்கு பிறகு அந்த கட்சி கிடையாது. தங்களை விட்டால் நாதி இல்லை விஜய் அவர்களுக்கு அப்படின்னு தான் திருமாவளவனும் கம்யூனிஸ்டும் நினைத்தது. ஆனால் இன்னைக்கு சினாரியோ மாறி இருக்கு. அதிமுகவிலிருந்தே உடைத்து கொண்டு ஒரு 30 MLAக்கள் அங்கே போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது இவர்கள் ஒருவேளை பிரிந்து போகிறோம் என்று சொன்னாலோ தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய சிறுபான்மையினர் செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சார், இந்த தேர்தல் வெற்றியை எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய் அவர்கள் வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நிறைய பத்திரிகைகளும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க சார்? ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அதை வரவேற்பது என்பதுதான் எல்லா அரசியல் கட்சி தலைவருடைய கருத்தாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் மாண்புமிகு தமிழக முதல்வராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிற திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை அவர் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும். நாங்கள் வரவேற்கிறோம். 2 வருஷமாக ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. அப்போ திமுக தீயசக்தின்னு விமர்சனம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த திமுக கூட இருந்த கூட்டணி கட்சிகளோட தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அடிப்படையில் அவர் பிரச்சாரத்தில் என்ன சொன்னார்னா, பாசிசம் பாயாசம் அப்படின்னு சொன்னார். பாயாசம்னா திமுக, அவர் பார்வையில் பாசிசம்னா பாஜக, இப்படி தான் அவர் பேசி கொண்டிருந்தார். சித்தாந்த எதிரி, அரசியல் எதிரி அப்படின்லாம் சொன்னார். அந்த அரசியல் எதிரியினுடைய கூட்டணி தர்மத்தில் வெற்றி பெற்றவர்கள் தான் காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற திருமாவளவன்லேருந்து கம்யூனிஸ்ட் வரைக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணார், பாயாசம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் வலிச்சு நிற்கிட்டார். அது மாதிரி இருக்கிற திமுக கூட்டணி உள்ளவர் எல்லாத்தையுமே தன்னுடைய ஆட்சி அமைப்பதற்காக கொண்டு வந்து விட்டார். இயல்பாக உங்களுக்கு தெரியும்ல, இந்த சின்ன பிள்ளைங்களாம் இனிப்பு பொருளை கண்டாவே ஓடி போய் அதை எடுத்து சாப்பிடணும், அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ருக்கிறாரு. நிறைய அது திகட்டக்கூடிய ஒரு சூழல் வரும்பொழுது தான் அவர் புரிந்து கொள்வார் அதனுடைய உண்மை நிலை என்ன, நாம் என்ன பேசணும்னு. இப்போ ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அந்த ஆசையில் அவர் துள்ளி குதித்து சில வேலைகளை செய்திருக்கிறார். அதுவே அவருக்கு சரிவையும் ஏற்படுத்தும் என்பதை பிற்காலத்தில் அவர் உணர்ந்து கொள்வார். விஜய் அவர்கள் முதல்வர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்கல. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காங்க. அதை பற்றி உங்களோட பார்வை சார்? அடிப்படையில் இன்றைக்கு தமிழக சட்டமன்றம் என்பது ஒரு வித்தியாசமான களமாக இருக்குது. யாரெல்லாம் ஆளும் கட்சி எதிர்கட்சியாக இருந்தார்களோ அந்த திமுகவும் அதே போன்று அதிமுகவும் எல்லாமே எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருக்காங்க. இது தமிழக வரலாற்றில் நீண்ட காலத்திற்கு பிறகு பார்க்கிற ஒரு புதிய பார்வை. அதற்கடுத்து ஆளக்கூடிய முதல்வராக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், 2 பேருமே அரசியல் ரீதியான ஒரு கருத்தியலை கொண்டு அதன் மூலமாக இவர்கள் ஆட்சி கட்டிலுக்கு வரல. இவர் நடிப்பு என்ற கவர்ச்சியின் மூலமாக தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் ஆகியிருக்கிறார். இவர் தன்னுடைய தாத்தா, தன்னுடைய தந்தை
தமிழகத்தின் முதல்வராக இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இவருக்கு இந்த எதிர்க்கட்சி தலைவர் கிடைச்சிருக்கு. ஆக 2 பேருமே அரசியல் பாரம்பரியம், சின்ன வயசுலேருந்து கட்சிக்காக உழைத்து தியாகம் பண்ணி அல்லது அப்படி ஒரு சூழலில் வந்தவர்களான கிடையாது. 2 பேருமே வந்து சில்வர் ஸ்பூன் இல்லை கோல்டன் ஸ்பூன்ஸ் பேபி தான் 2 பேருமே. அதனால் இவருமே எதிர்க்கட்சி தலைவராக கருத்து சொல்கிறத பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு தான் படிக்கிறாரு. தமிழக முதல்வராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்களும் தான் கருத்தை ஒரு கதை சொல்கிறதா இருந்தாலும் அதையும் எழுதி வச்சுக்கிட்டு தான் படிக்கிறாரு. ஸோ எழுதி வச்சு படிக்கிற சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி இன்னைக்கு சட்டமன்றம் இருக்கிறது. அதற்கு காரணம் தமிழக இளைஞர்கள் ஒரு மாற்றம் வேணும்னு விரும்பி இருக்கிறாங்க. அந்த மாற்றத்தை அவர்கள் தருகிறார்களா அல்லது மடமையில் போய் முடிய போகிறதா என்பதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சரி, இப்போ திமுக தோற்றத்தில் ஒரு 5ல் ஒரு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சனாதன தர்மத்தை எதிர்த்தது வேரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2024 பேசினாங்க. அது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இப்போ மீண்டும் 2026 எதிர்க்கட்சி தலைவர் ஆனதுக்கப்புறம் அதே வார்த்தையை திரும்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இது எங்க சார் கொண்டு போய் சனாதன தர்மத்தை பேசியதால் அவர்கள் தோற்றார்கள் அப்படின்ற லாஜிக்கை விட அவர்கள் அதை பேசினால் வாக்கு வரும் என்ற நோக்கத்துல எல்லாம் பேசல. அடிப்படையா எப்பொழுதெல்லாம் திமுகவுக்கு பிரச்சனை வருகிறதோ, திமுகவிற்கு எதிர்ப்பு வருகிறதோ அல்லது திமுகவை கண்டுகொள்ளாமல் போகிறார்களோ அப்போ சம்பந்தமே இல்லாத ஒரு விமர்சனத்திற்குரிய தேவையில்லாத ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதை பிரபலப்படுத்தணும். இது திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜிக். இது ஒரு நெரேட்டிவ் அவங்க செட் பண்ணி அதை வேலை செய்வாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே ஒட்டுமொத்த மீடியாக்களுமே திரும்ப திரும்ப திரு விஜய் அவர்கள் எங்கே போகிறார், யாரை பார்க்குறாரு, குனிஞ்சாரு, நிமிந்தாரு, சட்டை போட்டிருக்கிறாரு, மேலே கோட்டு போட்டிருக்கிறாரு, சிரிச்சிட்டாரு, அவர் முடியல, இத்தனை முடி வெள்ள முடியா இருக்கு, இப்படியே தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுக அடையாளமே இல்லாமல் இருக்கு. சொல்லப்போனால் ஊடகங்களை கையில் வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவங்க இருந்தாங்க கடந்த வாரம் வரைக்கும். இன்னைக்கு டோட்டலாக மாறி போனதுமே அவர்கள் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ பழைய நரேட்டிவை திரும்பி தூசி தட்டி எடுக்கணும் என்பதற்காகத்தான் சனாதன தர்மம் அதை நாங்கள் வந்து விடமாட்டோம், எதிர்ப்போம் அப்படின்னு எதையாவது பேசுனா இங்கிட்டு திரும்பி இருக்கிற மீடியா என்னமோ புதுசா பேசுறாருப்பா அப்படின்னு இப்படி திரும்புவாங்க. சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசணும் அப்படின்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் எடுத்திருக்கிறாரு தவிர சனாதன தர்மம்னு என்னன்னு அவருக்கே தெரியாது. அதனாலதான் கடந்த காலத்தில் பேசி அதற்கு நீதிமன்றங்கள் குட்டு வைத்து பல மாநிலங்கள்ல, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள்ல இந்த காங்கிரஸ் தோற்றதற்கு திமுக ஒரு பெரிய உபயோகமா இருந்துச்சு. அதனால இது எல்லாமே வந்து இவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தேவையற்ற விமர்சனங்களை வெளிப்படையாக பேசி அதன் மூலம் ஊடகங்களினுடைய வெளிச்சம் பெறுவதற்கு உதயநிதி செய்கிறாரே தவிர மற்றபடி இவர் இந்துத்துவ பாலிடிக்ஸை எதிர்க்கிறார் என்பதெல்லாம் கிடையாது. விஜயை அவரால் எதிர்கொள்ள முடியல, அதற்காக எடுத்த ஒரு புதிய யுக்தி. ஆனால் இது வந்து மக்கள்கிட்ட எடுபடியாகாது. சார், அதிமுக ஏற்கனவே இரட்டை தலைமையாக இருந்து ஒற்றை தலைமையாக IPS அவர்கள் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதிமுக 2026 சட்டமன்றத்தில் அவைத்தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழப்பம் நீட்டிச்சுட்டு இருக்கு. CV சண்முகம் அவர்கள் தலைமையில் ஒரு 30 MLAவும் IPS அவர்கள் தலைமையில் ஒரு 17 MLAவும் இப்போ 2 ஸ்பிளிட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பிரிவு எப்படி சார் பார்க்குறீங்க? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒற்றை தலைமை என்று அவரவர்கள் சொல்லிக் கொள்கிறார்களே தவிர ஆனால் உண்மையாகவே அதிமுக ஒற்றை தலைமையாக இல்லை. அம்மையார் இருந்த பொழுதுதான் ஒற்றை தலைமை. அதற்கு பிறகு ஒவ்வொரு தலைமையும் பிரிந்தது. TTV அவர்கள் பிரிந்தார், நாங்கள் தான் அம்மாவுடைய உண்மையான விசுவாசி, எங்களுடைய கட்சி தான் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். அப்புறம் OPS அவர்கள் பிரிந்தார், அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். அதற்கு பிறகு EPS அவர்கள்கிட்ட அதிகபட்ச MLAக்கள் இருந்தாங்க. அதனால் இவர் வந்து பொதுச் செயலாளராக தேர்தல் கமிஷனுமே நீதிமன்றமே சொன்ன அடிப்படையில் இவர் இருந்தார். ஆனால் இதுக்கு நடுவில் சசிகலா அம்மையார் வேற, அவங்க தான் நாங்கள் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் சொல்கிறாங்க, இன்றைக்கும் சொல்கிறாங்க. அதனால் ஒற்றை தலைமை என்பது அது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அது காணாமல் போய்விட்டது. ஒற்றை தலைமை நம்ம எதை சொல்றோம்னா அதிகபட்ச MLAக்கள், அதிகபட்ச கட்சி நிர்வாகிகள் திரு எடப்பாடியார் அவர்களை ஆதரித்ததின் அடிப்படையில் ஒற்றை தலைமையாக காட்டப்பட்டதை தவிர அதிமுக ஒற்றை தலைமையே இல்லை, அது சிதறண்டு போனது. மீண்டும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரு மரியாதைக்குரிய TTV தினகரன் அவர்கள், அதே போன்று எடப்பாடியார் அவர்கள், அதே மாதிரி கருத்து வேறுபாடு உள்ள பல தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தார்கள். அந்த அடிப்படையில் கொஞ்சம் அந்த ஒன்றிணைப்பு சாத்தியமானது. ஆனால் அதுவும் இப்பொழுது தோல்விக்கு பிறகு கைமாறி போயிருக்கிறது என்றால், அப்ப தோல்விக்காக ஒரு கட்சியை அல்லது தலைவர்களை அல்லது கொள்கையை உதறக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கு அதிமுக இருக்கிறது என்ற ஒரு வேதனையான நிகழ்வாகத்தான் நான் பார்க்குறேன். பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாதுங்க. நாங்கள் தோல்விக்கு பிறகுதான் மீண்டும் மீண்டும் வருவோம். அதாவது 1980 வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஜனசங்கத்திற்கு பிறகு. அதற்கு முன்னால் நாங்கள் 60க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்தோம், ஆட்சியிலேயே பங்கேற்றோம். ஆனாலும் 80 நாங்கள் பங்கெடுத்து 83, 84 பாராளுமன்ற தேர்தல் வரும் பொழுது வெறும் 2 MP தான் ஜெயிக்கிறோம். அப்போ காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் சிரித்தார்கள். இதே நம்முடைய அடல்ஜி அவர்கள் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொன்னாங்க,
நாங்கள் மீண்டு வருவோம், உங்களுடைய சிரிப்புக்கு பதிலடியாக ஒட்டுமொத்த பாராளுமன்றமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளால், பாரதிய ஜனதா கட்சியின் காரியகர்த்தாக்களால் நிரம்பி இருக்கும்னாங்க. அது 303 பாராளுமன்ற உறுப்பினர்களை நிரப்பி பாஜகவுடைய ஸ்ட்ரென்த்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காட்டினார் என்றால், தோல்வி என்பதில் துவண்டு விடாமல் அதை மிகப்பெரிய ஒரு சக்தியாக நாங்கள் எடுத்து கடுமையாக உழைத்து சாதித்திருக்கிறோம். அதே மாதிரி தமிழகத்திலும் சாதிப்போம். 21 மாநிலங்களில் சாதித்த நாங்கள் தமிழகத்தை விட்டு விடுவோமா என்ன? நிச்சயமாக தமிழகத்திலும் கால்வதிப்போம். சார், இப்போ இந்த எலெக்ஷன் விக்டரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைச்சு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு முயற்சியெலாம் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நியூஸில் வந்துட்டு இருந்தது. அது ஏதாவது உண்மையாக பின்னாடி இருக்கா சார்? அதை பற்றி உண்மையாகவே எனக்கு தெரியலைங்க. தெரியாத விஷயத்தை யூகத்தின் அடிப்படையில் நான் எப்பொழுதுமே பேசுவதில்லை. ஏன்னா அதுக்கு சிபிஐடைய ஜெனரல் செக்ரட்டரி இருக்கக்கூடிய எம்ஏ பேபி கூட வந்து இப்படி அங்கே வந்து டிஎம்கே எங்களை அப்ரோச் பண்ணாங்க, ஏடிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நீங்கள் வந்து அந்த சந்தேகத்தை நான் விதைக்கிறேன். ஏன்னா இப்போ அதிமுகவில் இருக்கிற CV சண்முகம் பேசினா கூட சார் அவர்கள் பேசியிருப்பார்களா என்ற ஒரு யூகத்திற்காவது போக முடியும். விஜய் அவர்களோடு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அவர்கள் இதை பேசுகிறார்கள் என்றால் அப்போ இதுக்குள்ளே என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்குது? அப்போ அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. வெறும் அது அதிமுகவை மட்டும் பாதிக்கல, திமுகவும் அந்த கேவலமான விஷயத்திற்கு உடன்பட்டதா அப்படின்ற அடுத்த ஒரு கருத்தும் வருது. அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னால் ஒரு முகம் பின்னால் ஒரு முகம் என்று இரட்டை முகத்தோடு தான் விளையாண்டு இருக்கிறாரா? தன்னுடைய திராவிட பாரம்பரியம் திமுக அது இதுன்னு சொல்றக்கூடிய அத்தனையுமே நாசமாக்குவதற்கு அதிமுக ஆட்சி வருவதற்கு திமுக தான் களத்தில் முன்னால நிற்கிறது என்றால், இதை விட ஒரு கேவலமான விஷயத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்ய முடியாது. எத்தனையோ பேர் இறந்து அவர்களுடைய உதிரத்தில் உழைத்ததுதான் இந்த திமுக அப்படின்னு சொன்னவர்கள் இன்றைக்கு அதிமுக நேர் எதிராக திமுக எதிர்ப்பு என்ற கருத்தை மட்டுமே வைத்து ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி அது. அப்ப அதோட கூட்டணி அல்லது அது ஆட்சி அமைப்பதற்கு இவர்கள் ஆதரவு நேரடியாக மறைமுகமாக என்றால் இது ஒட்டுமொத்தமாக கேட்கறதுக்கு நாராசமா அசிங்கமா இருக்கு. அந்த மாதிரி வேலையை யாரும் செய்திருக்க கூடாது. அப்படி செய்திருந்தால் அது அவர்களுடைய அரசியல் வீழ்ச்சிக்கு பெரிய ஒரு ஆயுதமாக அமைந்துவிடும். சார், இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, என்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணாங்க திமுகவும் அதிமுகவும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? என்ன கூட கடந்த காலத்தில் நீங்கள் ஐயா ஸ்டாலின் வந்து அழைத்து சொன்னார், நீங்கள் டெபுட்டி சிஎம் ஆயிருங்க, பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு நிறைய உழைக்கிறீங்க, அதனால் இங்கே வந்தீங்கன்னா நான் துணை முதலமைச்சர் பதவி உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன பொழுது நான் சொன்னேன், இல்லைங்க பாரதிய ஜனதா கட்சியில் தான் நான் இருப்பேன். ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப இறங்கி வந்து, இதில் முதலமைச்சர் பதவி கூட நான் தரேங்க, கொஞ்சம் ஏற்றுக்குங்க, நான் வேணுமானால் டெபுட்டி சிஎம் ஆகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்பொழுதுமே நான் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வரமாட்டேன்னு சொன்னேங்க. இதுதான் வந்து நடந்த உண்மை. இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் திருமாவளவன் அவர்கள் சொன்ன உண்மையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இப்போ சிரிக்கிறதுல இருந்தே தெரியுது, ஒரு நகைச்சுவையை பார்க்குறீங்க நான் சொன்னதை. அப்போ அதையும் நீங்கள் நகைச்சுவையாக கடந்து போகலான்றதான் என்னுடைய கருத்து. இல்லை, இப்போ அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்காங்களா சார், அதை புறம் தள்ளிட்டு போக முடியாது. இப்போ நான் கூட தாங்க ஒரு கட்சியினுடைய தேசிய செயலாளராக நீங்கள் பொறுப்பில் இருக்கீங்க சார், பிஜேபியில் ஒரு ஒன் ஆஃப் தி பொறுப்பில் இருக்கீங்க. அவர் ஒரு கட்சியோட தலைவராக இருக்காங்க. அவர் கட்சி தலைவராக இருக்கிறார், நாளைக்கு அவருக்கு பிறகு அந்த கட்சி கிடையாது. நான் வேலூர் இப்ராஹிம் இன்றைக்கு தேசிய செயலாளராக இருக்கிறேன், நாளைக்கு என்ன பொறுப்புக்கு வேணாலும் உயரலாம். ஏன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக தேசிய தலைவராக கூட வரலாம். இந்த கட்சியில் மதம் மொழி சாதி பார்க்கறது இல்லை, தகுதி உழைப்பு அர்ப்பணிப்பு அதை மட்டுமே பார்க்கிற கட்சியில் இருக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து பாஜகவில் உள்ள என்னை சிறுமைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நானும் ஒரு கட்சியின் தலைவனாக முடியும் என்ற வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி தான் கொடுத்திருக்கிறது. திருமாவளவன் அப்படி யாருக்கும் கொடுக்க மாட்டாரு, திரு ஸ்டாலின் யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தந்திருப்பதனால தான் நான் சொல்றேன், நாங்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பதை பெருமையாக கருதுகிறோம். ஏனென்றால் நாங்கள் தலைவர்களாக இருக்கிறோம். திருமாவளவன் தனக்கு கீழே உள்ள யாரையும் தலைவர்கள் என்று கூப்பிட மாட்டார். எங்கள் கட்சியில் அப்படி ஒரு பாகுபாடு இல்லை. அதனால் சொல்லுகிறேன், திருமாவளவனை ஒப்பிட்டு நீங்கள் எதை பேசுவதாக இருந்தாலும் வேலூர் இப்ராஹிம் ஒப்பிட்டு பேசலாம். திருமாவளவனுக்கு சற்றும் குறைந்தவன் வேலூர் இப்ராஹிம் இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு விஜய் அவர்கள் அவருடைய மெஜாரிட்டியை நாளைக்கு அசம்பிளியில் நிரூபிச்சாகணும். நிரூபிப்பார் நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமாக நிரூபிப்பார். இயல்பா அவருக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கிறது என்று கொடுத்த பிறகுதான் கவர்னர் அவர்கள் அவரை ஆட்சி அமைக்கவே அழைத்திருக்கிறார். அதனால கூடுதலாக அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர்களும் வாக்களிப்பார்கள் என்பது மாதிரி பேச்சு நிலவுகிறது. அப்போ அப்படிலாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக அவருடைய பெரும்பான்மையை நிரூபித்து காட்டுவார். பெரும்பான்மையை நிரூபிப்பதை தாண்டி மக்களிடத்தில் அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிரூபிப்பாரா என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமாக இருக்கிற கேள்வி. அதை நாம் வரக்கூடிய காலத்தில் பார்க்கணும். சார், இப்போ நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சுலபமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை இப்போ அடுத்து அவர் வரக்கூடிய முதல் டெஸ்ட் என்ன அப்படின்னா திருச்சி கிழக்கு பை எலெக்ஷன். அந்த பை எலெக்ஷனில் திருமாவளவன் அவர்கள் சிபிஐ சிபிஐஎம் ஐயுஎம் எல்லாம் விஜய் கூடிய தங்குவோம் நினைக்கிறீங்களா, இல்லைனா திமுக கூட்டணி திரும்பி போவாங்களா? இயல்பாகவே ஒரு ஆளும் கட்சிக்கு கூட்டணிக்கு அவர்கள் ஆதரவு அளித்த போது தங்களை விட்டால் நாதி இல்லை விஜய் அவர்களுக்கு அப்படின்னு தான் திருமாவளவனும் கம்யூனிஸ்டும் நினைத்தது. ஆனால் இன்னைக்கு சினாரியோ மாறி இருக்கு. அதிமுகவிலிருந்தே உடைத்து கொண்டு ஒரு 30 எம்எல்ஏக்கள் அங்கே போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது
இவர்கள் ஒருவேளை பிரிந்து போகிறோம் என்று சொன்னாலோ அல்லது வேறு ஏதாவது நெருக்கடி கொடுத்தாலோ இவர்களுக்கு கொடுக்கலனா கூட அவங்களுக்கு ஒரு 5-6 அமைச்சர்களை கொடுத்து டக்குன்னு எல்லாரையும் உள்ளே இழுத்து கொண்டால் எந்த ஒரு ஆபத்தும் இந்த ஆட்சிக்கு வரப்போவதில்லை. ஸோ அவர்களுக்கு ஒரு பேக்கிங் இருக்குது. அதனால் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இந்த ஆட்சியை 5 ஆண்டு காலம் கொண்டு போக முடியும் என்ற நம்பிக்கை விஜய்க்கு வந்திருக்கு. அதற்கான களச்சூழல் இன்றைக்கு யதார்த்தமாக இருப்பதனால திருச்சியை பொறுத்த வரைக்கும் இயல்பாக உங்களுக்கு தெரியும், ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். எப்பயுமே உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது வரக்கூடிய இடைக்கால எந்த தேர்தலாக இருந்தாலும். அதனால் திருச்சி இடைத்தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலில் கூட தாவேக்கா ஓரளவு பெரிய வெற்றி ஈட்டும் என்று தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கடந்த கால அரசியல் நிகழ்வு அதை தான் நம்ம காட்டுது. சரி, இப்போ இந்த கட்சி தாவல் தடை சட்டம் இதில் அப்ளை ஆகாதா? இந்த 30 எம்எல்ஏ அதிமுகலேருந்து பிரிஞ்சு போகிறாங்க. 2 விஷயம் இருக்குங்க. இன்றைக்கு பிரிந்து போவது என்பது ஒன்று. இரண்டாவது, அவர்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டில் வெளிநடப்பு செய்கிறார்களா அல்லது அவர்கள் ஆதரவளிக்கிறார்களா? அப்படி ஆதரவளித்தால் 2 பங்குக்கும் மேலாக அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளித்தால் அது என்ன மாதிரியான சூழல் இருக்குது? இந்த சட்ட சிக்கல்லாம் இருக்குது. நம்மை விட அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும். கடந்த காலத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள், பன்னெடுங்காலமாக அரசியல் வித்தகர்களாக இருந்தவர்கள். அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அது அவர்களை சார்ந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சிக்கு எதிராக நாங்கள் வாக்களிப்போம். 3 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவர்கள் குதிரைபாரம் நடக்குது, எங்களுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய காமராஜ் அவங்களுடைய கையெழுத்து போலியோ போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கவர்னர் மாளிகையிலேருந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. இன்றைக்கி அதே காமராஜ் அவர்கள் போயிட்டு முதல்வர் விஜய்க்கு பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சுவிட்ச் எப்படி சார் பார்க்குறீங்க? அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு கலைஞர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு முன்னாலே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது நிதர்சன உண்மை. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நோக்கம்தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் நண்பன் எதிரி பார்ப்பதை விட மக்களுக்கு யார் சிறப்பாக செய்ய முடியும், யார் செய்யக்கூடியவர்களோட நாம் இணையலாம் இல்லை நம்மோடு அவர்கள் இணையலாமா அப்படின்றது தான் அரசியல் கணக்கு. அந்த கணக்கில் யாரையும் நாம் தனிப்பட்ட முறையில் இவர் காமராஜ் யார், குப்புசாமி யார், ராமசாமி என்ன செஞ்சார் அப்படிலாம் பார்க்காம அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, அவர்கள் இணைந்த பிறகு அந்த நோக்கம் நிறைவேறியதா, இவ்வளவுதான் அரசியல். ஸோ அந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் யார் யாரோடு சேர்வார்கள், எந்த கூட்டணி எப்படி அமையும் என்பது தமிழகத்தில் வரக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதனால் இவர் போய் சேருகிறார் அல்லது சேராமல் போகிறார்ன்றதை நம்ம பெருசாக பேச முடியாது. அரசியலில் எதுவும் நடக்கும், சாதாரண விஷயம் இது. சார், விஜய் அவர்களுடைய ஜோதிடர் இருக்கக்கூடிய பண்டிட் அவர்களுக்கு அரசு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு முதலமைச்சர் என்ன பொறுப்பு வேணாலும் கொடுக்கலாங்க. அவருக்கு இந்த தகுதி தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம்லாம் கிடையாது. அதனால் அவருக்கு ஜாதகம் சொன்னவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது அவருடைய விருப்பம், கொடுக்கலாம், கொடுப்பதற்கு தடை இல்லை, அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. அதனால் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு நாம் சொல்லவும் முடியாது. கொடுத்த நபருக்குள்ள பொறுப்பை ஏன் இவருக்கு கொடுத்தீங்கன்னு கேட்பதை விட கொடுக்கப்பட்ட நபர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக செயல்பட்டாரையானால் அந்த நபர் என்ன தொழில் பார்க்குறாரா, அவர் ஜோசியம் பார்க்குறாரா, ஜாதகம் பார்க்குறாருன்றதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அந்த செயல் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் ஓகே தான், இல்லைன்னா நம்ம விமர்சிக்கலாம். இந்த விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியேற்ற அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்றாங்க. ஒரு முக்கியமான விஷயம் விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் ப்ராமிஸ் பண்ணாங்களா என்ன அப்படின்னா, சவுத் இந்தியாவை 2029 எல்லா எம்பி சீட்டும் நான் உங்களுக்கு ஜெயிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ப்ராமிஸ் பண்ணதா ஒரு விஷயம் வெளிவந்தது. அது உண்மையா சார்? அது வாய்ப்பு இருக்கா? தெரியலங்க. ஆக்சுவலி நான் திரு ராகுல் காந்தி திரு விஜய் அவர்கள் இருக்கும் பொழுது நான் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். ஒருவேளை நான் பக்கத்தில் நின்றுருந்தால் அவங்க பேசுனதை கேட்டிருப்பேன். அப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லை எனக்கு. அதனால் அப்படி பேசுனாங்களான்னு எனக்கு தெரியாது. சப்போஸ் விஜய் அவர்களுடைய பாப்புலாரிட்டி வச்சு ராகுல் காந்தி அவர்களால் சவுத் இந்தியா முழுக்க உள்ள எம்பி சீட்டை ஜெயிக்க முடியுமா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. ஒரு மாநிலத்தினுடைய நரேட்டிவும் இன்னொரு மாநிலத்தினுடைய நரேட்டிவும் வேற. ஒரு மாநிலத்தில் மக்கள் விரும்புவது மாதிரி பக்கத்து மாநிலத்திலே விரும்ப மாட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் கர்நாடகாவில் போய் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. கேரளாவில் போய் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா கேரளாவில் நடிகராக பார்ப்பாங்களே தவிர நடிகரை அரசியல் கட்சி தலைவராக, மக்களின் தலைவராக ஒரு காலத்திலும் பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி போய் இங்கே இருக்கிற மாதிரி அப்படி இப்படி ஸ்டைல் பண்ணுறதோ, குட்டீஸ் ஓட்டு போட்டுக்குன்னு சொன்னால் இவங்கெல்லாம் போய் பெற்றோர்களை வற்புறுத்துற மாதிரி மற்ற மாநிலத்தில் நடக்கும்னா அப்படிலாம் நடக்காது. இது ஒரு வேளை சொல்லியிருந்தால் அவர் இன்னும் பக்குவப்படாமல் இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி சொல்லாமல் அது யூகமாக அல்லது ஒரு புரளியாக வந்திருக்கும் என்றால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வரக்கூடிய 2029 என்பது இந்த தேசத்தின் வளர்ச்சி பாதையில் மிக உச்சாணி கொம்பில் நிறுத்திய உலகின் தலைவராக இருக்கிற திரு நரேந்திர மோடி என்கிற அந்த மாமனிதன் மீண்டும் 4வது முறை நிற்கும் பொழுது அது தெற்கு வடக்கு என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல், கிழக்கு மேற்கு என்ற எந்த திசை பாகுபாடும் இல்லாமல் தேசம் முழுக்க வாக்களிப்பார்கள். பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் திரு நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சி நாயகனாக 4வது முறை பொறுப்பேற்பார். இப்போ பிஜேபியோடைய மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படக்கூடியது வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி அமைச்சிட்டாங்க. தமிழ்நாடு எப்போது? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கேரளா, தமிழ்நாடு,
பஞ்சாப், மேற்கு வங்கம் இதுதான் போராடக்கூடிய மாநிலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்தது. இந்த 4 ஒன்றை நாங்கள் வெற்றியை சுவைத்துட்டோம். அடுத்து எங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, அதே போன்று பஞ்சாப் இதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும். கேரளாவில் திருவனந்தபுரத்தினுடைய மேயரை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம். ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரையை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். அதே போன்று 3 சட்டமன்ற உறுப்பினர் கேரளாவில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பஞ்சாபிலும் பெரிய வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்பொழுது ஜெயித்தாலும் கூட எந்த அலையிலும் நாங்கள் கடுமையாக களத்தில் நின்று இருக்கிறோம். எங்களுடைய வேட்பாளர்கள் உழைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த வெற்றி என்பது மிக விரைவில் அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கு முன்னால் எங்களுடைய இப்போய இலக்கு என்பது உள்ளாட்சி மன்ற தேர்தலும் 2029 பாராளுமன்ற தேர்தலும் அதில் மிக முக்கியமான கவனத்தை செலுத்துவோம். அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஆயத்தமாகும்.